ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்து விட்டுட்டு அது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கீத்து அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து விட்டாச்சு. இதை வறுத்துட்டு இருக்கும் போதே இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் போல் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா இப்போது இதே மாதிரி கலர் வந்துருச்சு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே கொஞ்சமாக நம்ம கசகசா சேர்த்துக்கிட்டோன்னா குழம்புக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கசகசா சேர்க்கலைன்னா கசகசா சீக்கிரமாகவே கறியிருங்க. அதனால தான் நான் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் உருளைக்கிழங்கு பீஸாக அது நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு நம்ம இந்த குழம்புல அப்படியே டைரெக்டாக சேர்க்குறத விட இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்புல சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா மாறி வந்துடணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ இதில் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதனால் நான் எண்ணெயை நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு அதையெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிறதுக்காக அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா இதை வதக்கிடலாங்க. அந்த தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து அதில் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சிக்கன். அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இந்த சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் நான் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலா அதை சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதை கலந்துட்டு இந்த சிக்கன் கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பையும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கணும். அதனால் சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து விட்டுருங்க. அடுத்து மூடி போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. இடையில நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இப்போது சரியாக 10 நிமிஷம் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்குதுங்க. சிக்கனும் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு நமக்கு டக்குன்னு குழஞ்சிடாது. அதே நேரத்தில் உப்பு காரம் எல்லாமே அதில் சாந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் அதுக்கு அடுத்து அந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மட்டும்தாங்க நான் கொதிக்க வச்சேன். அது கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரொம்பவே ஹைலைட்டான இந்த கிரேவிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தோன்னா அந்த கிரேவி உண்மையில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, கீ ரைஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.